அப்படியே வாழ்க. இந்த கெபி வாழைப்பாளையம் என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி மாதா கெபி. வாழைப்பாளையம் நீங்க ஊருக்குள்ள நுழையும்போதே மாதாவுடைய அருளை பெற்று தான் உள்ள நுழைவோம். அதே ஒரு பெரிய பாக்கியம். வாழைப்பாளையத்துக்கு இந்த கெபி ஒரு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு கெபி. எல்லாருமே அதில ப்ரேயர் பண்ணுவாங்க. யார் அந்த வழியில கடந்து போனாலுமே ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவாங்க. அப்படி இன்னைக்கு நானும் எங்களுடைய பாப்பாவும் மாஸுக்கு போகும்போது அங்க நின்னு ப்ரேயர் பண்ணிட்டு, நான் எங்க பொண்ணுகிட்ட சொன்னேன், "பாப்பா, என் ஃபாதர் வந்து இது கெபிய புதுப்பிச்சாரு. போன வாரம் தான் பிளெஸ்ஸிங் முடிஞ்சுச்சு. ஆனா கண்ணாடி போடாம விட்டுட்டாரே! என் மாதா வந்து இந்த காற்றுலயும், மழையிலயும், வெயில்லயும் இந்த சொருவும் சேதப்படுமே!" அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிட்டு நான் போறேன். மாஸுக்கு போயிட்டேங்க. மாஸ் முடிஞ்சுட்டு, உள்ள இருக்கக்கூடிய துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் மாதா. அந்த கோயில்ல நான் உள்ள நின்னு ப்ரேயர் பண்ணிட்டுருக்கேன். அப்போ அமுல் டெய்லர் அவர் சிறந்த பாடகர். அவர் என்கிட்ட வந்துட்டு கேட்குறார், "டீச்சர் வேளாங்கண்ணி மாதா கெபிக்கு நீங்க கொஞ்சம் கிளாஸ் போடுறதுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க டீச்சர்ன்னு" சொல்லிட்டு. எனக்கு அப்படியே உடம்பே சிலுத்துருச்சுங்க. என்னடா நான் இப்பதான் பேசிட்டு நான் போய் மாஸ் முடிஞ்சுட்டு வரேன். ஆனா இப்படி கேட்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த பதிலுமே சொல்லலைங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அம்மாவுக்கு செய்வது மகளுடைய கடமை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. என்னுடைய பங்களிப்பு அங்க தேவைப்படுகிறதுன்னு நான் உடனே ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு, என்னால் முடிந்ததை நான் அவருக்கு அனுப்பியிருக்கேன். அதனால இது என்னாங்கன்னு இத நான் போடுறேன்னா, பெரிய ஆச்சரியம். கடவுள் வந்து யார் வழியில என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவரு வெளிப்படுத்துறாரு. இது எதனால நம்ம ரொம்ப அம் பக்தியா இருக்கணும். அதுவும் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கை நம்ம என்ன கேட்டாலுமே அது நடக்கும். எனக்கு மாதாவ ரொம்ப பிடிக்குங்க. அதனால மாதா ஆலயத்துக்கு நான் எல்லா பக்கமே போவேன். அவங்கள எப்பவுமே என் கூடயே புடிச்சுக்குவேன். நீங்களும் அந்த மாதாவ புடிச்சுக்கிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணுங்க. உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். மரியே வாழ்க! இந்த கடந்து போகும்போதெல்லாம் இந்த மாதாட்ட நீங்க வேண்டிட்டு போங்க. எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். மரியே வாழ்க!